ஒரு கிரகத்திற்கு மற்றொரு கிரகம் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் எப்படி பலன் எடுக்கணும்? சஷ்டாஷ்டக சூட்சும பலன்கள் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காம ப்ளே பண்ணி பார்க்கவும். ஒரு கிரகத்திற்கு சஷ்டாஷ்டமா ஒரு கிரகம் தான் எப்படி பலன் எடுக்கணும் இப்போ பார்ப்போமா? ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பாதகாதிபதியுடன் ராகு சேர்க்கை பெற்று இந்த இருவரும் மாரகாதிபதியின் சாரத்தில் இருப்பதால் இந்த இருவருடைய தசா காலத்தில் நிச்சயமாக ஜாதகருக்கு ஒரு கண்டம் கொடுக்கும். காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. எதிர்பாராத செலவுகள் அதிகம் ஏற்படும். பிறரை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படும். காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் திருமணத்துக்கு பின் அதிகம் கஷ்டப்படுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இதில் ஒருவருக்கு மாந்தி தொடர்பு இருந்தாலே ஜாதகர் பேர்ல சொத்து இருக்காது, சொத்து சேராது, எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும், பண நஷ்டம் ஏற்படும், மேலும் கடன் சுமையும் ஏற்படும். ஜாதகர் கையில் பணம் தங்காது. திருமணத்துக்கு பின் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகருடைய கௌரவம் பாதிக்கும். குழந்தை மூலமாக மேலும் அதிகம் கஷ்டப்படுவார். இந்த ஜாதகர் சுய புத்தியோடு எது செஞ்சாலும் அது நன்மையில் முடியாது என்று சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது என்னுடைய ஜிபே நம்பர். ஒரு ஜாதகம் பார்க்க கட்டணம் ₹2000 வாங்குறேன். திருமண பொருத்தம் பார்க்க கட்டணம் ₹500 வாங்குறேன். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும்.